ஹாய் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ட்ரிப் ஜாய் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா 2016 சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆன ARQ இங்கிலீஷ் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இதோட கதையை பத்தி சொல்லணும்னா படத்தோட ஸ்டோரியை டீடைலா சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். அதனால மேலோட்டமா சொல்றேன் கேளுங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் ஹீரோயினியும் காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. திடீர்னு மாஸ்க் போட்ட 3 பேர் ஹீரோவையும் ஹீரோயினியையும் அடிச்சு கேரேஜ்ல கட்டி போட்டு ஒரு பொருளை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க எவ்வளவு கேட்டும் ஹீரோ வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இதனால கடுப்பான அந்த கும்பல் 5 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு சாப்பிட போறாங்க. அந்த 5 நிமிஷத்துல ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்க பாக்குறாங்க. இதுக்கடுத்து அவங்க நினைச்ச மாதிரியே தப்பிச்சாங்களா? அந்த கும்பல் தேடி வந்த பொருள் தான் என்ன என்பதை ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டோட சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. மேக்கிங் மற்றும் திரைக்கதை இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். பலம் எல்லாமே இந்த டீம் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிருக்காங்கய்யா. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட்டை வச்சு தெரிக்க விட்டுட்டானுங்கய்யா. 1-2 ட்விஸ்ட்லாம் ஐயோ எக்ஸ்பெக்டே பண்ண முடியல, செமையா இருந்துச்சு. எப்படியா இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு கேட்க வச்சுட்டானுங்க. இந்த படத்தோட எடிட்டர் ஐயா கலக்கிருக்காருங்க. அவர் சொதப்பிருந்தா மொத்த படமும் அவ்வளவுதான். படத்தோட டைரக்டரையும் பாராட்டியே ஆகணும். என்ன மாதிரியான மேக்கிங் மனுஷன் பின்னிட்டாப்ல. நான் என்ன சும்மாவான மியூசிக் டைரக்டரும் அவர் பங்குக்கு வெறித்தனம் பண்ணிருக்காரு. சில சீன்ஸ்ல எல்லாம் ஹார்ட் பீட் எகிற வச்சிருக்காரு. படத்தோட திரைக்கதை பங்கமா இருக்கு. ஒரு சீன் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன நடக்க போகுதோங்கிற எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுட்டே இருக்கும். எல்லா கேரக்டரோட ரைட்டிங் செமையா இருந்துச்சு. குறிப்பா வில்லன் கேரக்டர் செம ஸ்ட்ராங்கா எழுதியிருக்காங்க. ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள வில்லன் பல விஷயம் யோசிச்சு பண்றதெல்லாம் செமையா இருக்குது. நல்லா யோசிச்சு பக்காவா காட்சிப்படுத்திருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் கலக்கியிருக்காங்க. எனக்கு வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இங்க எதையுமே ரிவீல் பண்ணல. படத்தை பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். படமுமே 1 மணி நேரம் 30 நிமிஷத்துக்குள்ளதான். ரொம்பவே சின்ன படம் தான். இந்த படம் வித்தியாசமான அனுபவத்தை கண்டிப்பா கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெய்லர் பார்க்காம பாருங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு படம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். அது எந்த படம்னு கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. செக்ஷுவல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி கூட சேர்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.